வணக்கம் நண்பர்களே. உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வயர் இல்லாம ஒரு பட்டனை தட்டினா வேலை செய்யணுமா? அதுவும் கோடிங் தலைவலியே இல்லாம. அப்போ வாங்க, இந்த 433 mHz RF மாடியூல் எப்படி அந்த மேஜிக்க செய்துன்னு சிம்பிளா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு என்னென்னலாம் கவர் பண்ண போறோம்னு ஒரு குவிக் லுக் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வயர்லெஸ் கண்ட்ரோல்னா என்னன்னு பேசிக்கா பார்த்துட்டு, அப்புறம் இந்த மாடியூல்குள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பார்ப்போம். அப்புறம் எப்படி பேர் பண்றது, இதுல என்னென்ன மோட் இருக்கு, கடைசியா நாமளே இதை வச்சு ஒரு குட்டி ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்க போறோம். ரெடியா ஆரம்பிக்கலாமா? நம்மள மாதிரி DIY ப்ராஜெக்ட்ஸ் பண்றவங்களுக்கு வர ஒரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? ஒரு டிவைஸை எப்படி வயர் எதுவுமே இல்லாம தூரத்துல இருந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு தான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்கு. இதோ இதுதான் அந்த மேஜிக் தீர்வு. இந்த குட்டியுண்டு RF டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் தான் நம்ம வேலையெல்லாம் பார்க்க போகுது. பார்க்கறதுக்கு எவ்ளோ சின்னதா இருக்கு பாத்தீங்களா? ஆனா இதோட பவர் உங்க ப்ராஜெக்ட் அப்படியே அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போயிடும். சரி வாங்க, இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ள போலாம். இந்த வயர்லெஸ் சிஸ்டத்தோட இதயம்னு சொல்லப்படுற 2 முக்கியமான பாகங்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம ரிசீவர் மாடியூல். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆபரேஷனோட மூளையே இதுதான். இதுல இருக்கிற பின்களை தவிர இங்க பாருங்க, இந்த சின்ன லேர்னிங் பட்டன். இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பட்டன் தான் இந்த மாடியூலோட மொத்த கண்ட்ரோலையும் நம்ம கைக்கு கொண்டு வர போற ஒரு மேஜிக் கீ. இதோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸை சும்மா ஒரு பார்வை பார்த்தோம்னா, இது 3.3 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும். அப்படின்னா என்ன? உங்க ஆர்டுவினோ போர்ட்ல இருந்தோ இல்ல ஒரு சாதாரண USB பவர் பேங்க்ல இருந்து கூட இதுக்கு பவர் கொடுக்கலாம். இது 433 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில வேலை செய்யுது. அதோட 15 மீட்டருக்கும் அதிகமான தூரத்துல இருந்து சிக்னலை பிடிக்கும். உங்க வீட்டுக்குள்ள எந்த மூலையில இருந்து கண்ட்ரோல் பண்ணவோ இது போதுமானதை விட அதிகம். இந்த மாடியூல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டீகோடிங் ஃபங்க்ஷன் தான். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ரிமோட்ல ஒரு பட்டன் அழுத்தினா அந்த சிக்னல் இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு வரி கோடு கூட எழுதாம உங்க டிவைஸை ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ செஞ்சிடும். வேலை அவ்வளோ சிம்பிள். சரி, இப்ப அடுத்து என்ன? இந்த ரிமோட்டையும் ரிசீவரையும் எப்படி ஒன்னோட ஒன்னு பேச வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு மேஜிக் ஹேண்ட்ஷேக் மாதிரி தான், ஆனா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரு புது ரிமோட்டை பேர் பண்றதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இதுதான். ரிசீவர்ல ஏற்கனவே ஏதாவது பழைய கோட்ஸ் இருந்தா அதையெல்லாம் டெலீட் பண்ணிடணும். அப்பதான் எந்த குழப்பமும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண முடியும். அதை எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ரிசீவர்ல இருக்கிற அந்த லேர்னிங் பட்டனை டக்கு டக்குன்னு 8 தடவை பிரஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணதும் LED லைட் சில தடவை பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அப்படின்னா மெமரி கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரிசீவர் ஒரு புது ரிமோட்டை கத்துக்க ரெடி. இந்த மாடியூல் சும்மா ஆன் ஆஃப் மட்டும் பண்ற ஒரு சாதாரண டிவைஸ் இல்ல. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி 3 வெவ்வேறு கண்ட்ரோல் மோட்ல இத நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். முதல்ல மொமெண்ட்ரி மோட். இது எப்படின்னா, நீங்க ரிமோட் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது மட்டும் அவுட்புட் ஆன்ல இருக்கும், கையெடுத்து ஆஃப் ஆயிடும். நம்ம வீட்டு காலிங் பெல் மாதிரி. அடுத்து டாகல் மோட். இது நம்ம லைட் சுவிட்ச் மாதிரி. ஒரு தடவை பிரஸ் பண்ணா ஆன், இன்னொரு தடவை பிரஸ் பண்ணா ஆஃப். கடைசியா இன்டர்லாக் மோட். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஒரு பட்டனை நீங்க ஆன் பண்ணும்போது மத்த சேனல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். மோட்டாரை முன்னாடியும் பின்னாடியும் சுத்த வைக்கிறதுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரி, இந்த மோட்ஸை எப்படி செட் பண்றது? இதுவும் அந்த பட்டன் விளையாட்டு தான். உங்களுக்கு மொமெண்ட்ரி மோட் வேணுமோ, லேர்னிங் பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ணிட்டு ரிமோட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. டாகல் மோடுக்கு 2 தடவை, இன்டர்லாக் மோடுக்கு 3 தடவை. அவ்வளவுதான், நீங்க செலக்ட் பண்ண மோட் செட் ஆயிடும். சிம்பிள் இல்லையா? ஓகே, தியரி எல்லாம் போதும். இப்போ நாம கத்துக்கிட்டதை வச்சு பிராக்டிக்கலா ஒரு குட்டி ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்கலாம். வாங்க, சில LED லைட்ஸை வயர்லெஸ்ஸா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப பெரிய லிஸ்ட்லாம் தேவையில்ல. ரொம்ப பேசிக்கான சில பொருட்கள் போதும். நம்ம ஹீரோ RF ரிசீவர் அண்ட் ரிமோட், அப்புறம் 4 LED லைட்ஸ், பவர் கொடுக்க ஒரு சின்ன பேட்டரி, கனெக்ட் பண்ண கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸ், அவ்வளோதாங்க. வயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். முதல்ல ரிசீவரோட V+ அண்ட் V- பின்களுக்கு பவர் கொடுத்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு எல்இடியோட பிளஸ், அதாவது பெரிய காலையும் ரிசீவரோட D0, D1, D2, D3 அவுட்புட் பின்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க. எல்லா எல்இடியோட மைனஸ், அதாவது சின்ன காலையும் ஒன்னா சேர்த்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடுங்க. வேலை முடிச்சது. சரி, இப்போ எந்த ரிமோட் பட்டன் எந்த எல்இடிய கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்க்கலாம். பொதுவா இந்த ரிமோட்ல பட்டன் A வந்து D3 அவுட்புட்டையும், B வந்து D2 அவுட்புட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்படியே வரிசையா D வரைக்கும் D0 அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணும். இந்த படத்துல இருக்கிற மாதிரி உங்க கனெக்ஷன்ஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இங்க தான் நிறைய பேர் ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க.
சோர்ஸ் வீடியோல சொல்ற மாதிரி நீங்க கனெக்ஷன்லாம் பக்காவா கொடுத்துட்டு செக் பண்ணா அது வேலை செய்யாது. ஏன்னா நீங்க இன்னும் ரிமோட்டையும் ரிசீவரையும் பேர் பண்ணவே இல்ல. அது பண்ணாதான் வேலை செய்யும். ஓகே, இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் எல்இடி ப்ராஜெக்ட்ல இருந்து இத வச்சு இன்னும் என்னென்னலாம் பிரம்மாண்டமா பண்ணலான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாப்போமா? உண்மைய சொல்லப்போனா உங்க கற்பனைக்கு இங்க முடிவே இல்ல. ரிமோட்ல ஆன் ஆஃப் பண்ற லைட் ஸ்விட்ச் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பட்டன்ல திறக்கிற கேரேஜ் கதவு, தானா மூடுற ஜன்னல் ஸ்கிரீன், இல்லனா உங்க வீட்டுக்கே ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். இப்படி எத்தனையோ ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது ஒரு செம்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன? யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, பலவிதமான ப்ராஜெக்ட்களுக்கு செட் ஆகும், எல்லாத்துக்கும் மேல ஒரு வரி கோட் கூட எழுத தேவையில்ல. இந்த சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டூல் இப்போ உங்க கையில இருக்கு. இத வச்சு நீங்க முதல்ல என்ன ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட உருவாக்க போறீங்க? யோசிங்க, உருவாக்குங்க.